கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடி உனக்கு பிடித்தவர் ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அப்பன் என் குழந்தையை காண்பதற்காக நீ வந்திருக்கிறேன். என் குழந்தையும் பிரஜையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கிறது, எந்த விஷயம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும். உன்னிடம் சொல்லத்தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ எல்லளவும் கூட இந்த முருகன் மீது சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகம் முழுவதும் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றித்தான் வந்திருக்கிறேன். குழந்தையே, அப்படி வேண்டுமானால் எல்லாம் உன் குழந்தை, நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார். இப்பொழுது உனக்கு சொல்லப் போகிறேன், கவனமாக கேள். என் குழந்தையே, ஆபத்தில் இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ, நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனம் யாருக்கு வந்தது? எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் இத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரே உன்னிடத்தில் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர். உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நீ வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர். ஆசைகள் எல்லாம் அவர் ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு துணை இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னை எப்பொழுதுமே நினைத்து கொண்டு விஷயங்களை விட உன்னை அதிகமாக நினைத்து அவர் எப்பொழுதும் உன்னை சிந்தனைகளோடு இருந்தவர். இங்கு இரு என்பது கூட உனக்கு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய். அருகில் இருந்தாலும் எதுவும் இல்லாதது போன்ற உணர்வை இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறது. உனக்கு வெறுப்பாகிவிட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டாம் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய். சமயத்தில் தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய், என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் இப்பொழுது எதுவும் இல்லாமல் வாழ்த்த வாழ்க்கை வெறுமையாக மாறிவிட்டது, எனக்கு அந்த நல் வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் என்று என் குழந்தை என்னிடம் கேட்பது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே உயர்வு என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மேய்ந்து என் தங்களது மட்டும் நீ மனதார நம்பி தானே ஒவ்வொன்றாய் உன்னுடைய கடன் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக எத்தனையோ தருணங்களை கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது. இனிமேல் நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்று சந்தேகம் உனக்கு முன்பு இருந்திருக்கலாம். இப்பொழுது என்னிடம் வந்து வேண்டுதலை வைத்தாயோ, பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்து தொடங்கும் என்பதை நான் உன்னிடம் மீண்டும் சொல்கிறேன். என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகிறாய். நான் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலே வந்துவிட்டேன். அந்த உறவு உன்னை தேடுகின்ற நேரம் நிச்சயம் உன் வாழ்க்கை உள்ள உன்னை பிடித்த தீய சக்தி எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப்போகிறது. தீய சக்தி தான் அது, நன்றாக தெரியும். நான் அந்த தீய சக்தி என்று சொல்வது வேண்டுதலா சூழ்ச்சிகளா? உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்று இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு, என் குழந்தையாக நீ மாறிவிட்ட பிறகு எல்லாம் மாறப்போகிறது. உனக்கு ஏற்பட்ட பிரிவு என்பது நிரந்தரமாக இல்லாதது. என் குழந்தை, உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை என்று ஒரு நாளும் முடிவெடுத்ததே இல்லை. பிறரின் கருத்துக்களும்
உன் கோபத்தாலும் நீங்கள் இருவரும் இருந்திருக்கலாம். ஆனால் தற்போது இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழப்போகிறீர்கள். தீய சக்தி ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்ட காலமாக பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றே முடிவெடுக்கப் போகிறது. எல்லாவற்றிற்கும் கால நேரத்தை உருவாக்கி தர இந்த முருகன் வந்திருக்கிறேன். நீ ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கை கொடுப்பது இந்த அப்பன் பொறுப்பு. என் குழந்தை, நீ கதறி அழுதாய், தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய், என்னிடம் உயிராயக உறவை கொடுத்து விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டே இருந்தாய். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறி உனக்கு விருப்பமானவர் இடத்தில் சென்று சேரும் பொழுது இந்த முருகன் கை உன்னோடு சேர்ந்து போகிறது. இதற்கு பிறகு யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்பது இந்த அப்பனுக்கு தெரிகின்றது. உனக்கான தடங்கல்கள் அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன். உனக்கான நம்பிக்கைகளும் வந்து கொண்டே இருக்கும். அதை உணர்ந்து நீ நடந்து கொண்டால் உன்னை எந்தவித சூழ்ச்சிகளும் எதுவும் செய்ய முடியாது. என் குழந்தை, நீங்கள் நன்றாக இருப்பது ஒரு தீய சக்திக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் உறவுக்குள் ஒற்றுமையை கொடுத்து விட்டால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, நான் அப்பொழுது உனக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்தேன். சில தடங்கல்களை ஏற்படுத்தினேன். இருந்தாலும் அந்த தீய சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டது. நீ ஆரம்பத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இன்று எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது. உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் திரும்புமா? சந்தோஷமாக இருந்த நாட்கள் மறுபடியும் என் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதற்கு நான் உனக்கு பதில் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக அமையும். சிறு தடங்கள் வந்தாலும் அதை உன் அப்பன் சரி செய்து கொடுக்கிறேன். எனக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள். கிடைத்த வாய்ப்பினை தவற விட்டு விடாதே. மனிதர்களின் மனமானது குரங்கு போன்ற மனதினை ஒருநிலைப்படுத்துவது. அதுபோலத்தான் உனக்கு பிடித்தவரின் வாழ்க்கையில் நுழைந்துவிட தீய சக்தி விரட்டுவதற்கும் உன்னுடைய அன்பு முக்கியமானது. உன் அன்பின் மட்டுமே உன்னுடைய துணை மீட்டெடுக்க முடியும். வேறு எதை காட்டியும் அவரால் மீட்டெடுக்க முடியாது. எதுவும் அன்பு செலுத்தி இந்த முருகன் துணையோடு இருக்கின்றேன். எதற்கும் பயப்படாமல் துணிச்சலோடு செயல்படு. வாழ்க்கை உன் வசமாகும். உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ எந்த பிரச்சனைகளும் மன வழிகளோடு எதிர்கொள்ள அனைத்து சக்தியையும் நல்லவர்களின் துணைகளின் நான் உனக்கு பெற்றுத்தரப்போகிறேன். ஆகவே என் குழந்தை, பிள்ளையும் நேரம் என்பது மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய தலையை நீ பொறுப்படுத்து. இந்த முருகன் ஆசீர்வாதங்கள் அன்பும் என்றென்றைக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.